Praise the Lord. Okay. Praise the Lord, sister. Praise the Lord. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Okay. Voice echo வரணும். Verses நல்லா இருக்கும் brother. Voice echo ஆகுது. Hello. இப்போ கிளியரா இருக்கா? now it's okay. ஆமா என்னன்னு தெரியல. மூல எக்கோ ஆன மாதிரி இருந்தது. ஓகே. கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம்ம மனதை புதுப்பிப்பது அப்படின்றத குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அதை பற்றி தான் எடுக்கலான் இருந்தேன். ஆனால் திடீர்னு இன்னைக்கு மாதாவுடைய பிறந்த நாள் இல்லையா, அதனால் அதை பற்றி எடுக்கலாமான்னு ஒரு சின்ன ஒரு தாட். மாதாவுடைய பிறந்த நாள் பற்றி எடுக்கலாமா? குட். மாதாவை பற்றி எடுக்கணும், நிறைய எடுக்கலாம். ஆனால் எனக்கு இது 2-3 பாயிண்ட் மைண்டில் வந்தது. இருக்கிற நேரத்தில் தான் நான் ட்ரை பண்ண எவ்வளோ எது முடிக்க முடியும்னு சொல்லிட்டு. பல வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு சில சகோதர சபைகளோடு பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் பிற சபையில் உள்ளவங்ககிட்ட. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறைய கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க, தேவையில்லாத கேள்விலாம். அப்போ நான் கடவுளோடு ஒரு 6 மாதம் ஜீசஸை ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். மாதாவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் மதர் மேரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையா? திருச்சபையில் ரொம்ப முக்கியமாக மதர் மேரி பற்றி நம்ம ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். உண்மையிலேயே மதர் மேரியுடைய சிறப்பு என்ன, ஏன் why she is so important to us அப்படின்னு சொல்லி பல காரியங்களை கடவுள் வெளிப்படுத்தினார். அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்போது ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, இது நடந்து ஒரு 15 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போது ஸோ கடவுள் கேட்டால் சொல்லிக் கொடுப்பாரு, சொல்லிக் கொடுக்க மாட்டாராம். ஆவியானவரிடம் நம்ம உண்மையாக சின்சியராக கேட்கும்போது கடவுள் சொல்லிக் கொடுப்பார். ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய உள்ளத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் கேட்ட கேள்வி இதுதான்: இயேசு கிறிஸ்து ஜெருசலேமுக்கு போகணும்னு முடிவு பண்ணார் தன்னுடைய கடைசி பயணத்துக்கு. அப்போ போகிற வழியில் என்ன பண்ணார், ஒரு ஆட்டுக்குட்டியை வர சொல்லி ஒரு கழுதையை வர சொல்லி அந்த கழுதை மேலே ஏறி ஜெருசலேமுக்கு போனார். இப்போ அந்த குரல் கேட்ட கொஸ்டின் இதுதான்: இயேசு கிறிஸ்துவால் இந்த கழுதையில இன்னொரு கழுதை மேலே போக முடியுமா, போக முடியாதா? நான் உங்கள்கிட்ட அதே கேள்வி தான் கேட்குறேன். அந்த கழுதைனா இன்னொரு கழுதையில ஜீசஸால போக முடியுமா, முடியாதா? ஓகே. அதே போல ஜீசஸ்க்கு இந்த உலகத்தில் மனிதனா பிறக்கணும், கடவுள் இந்த உலகத்தில் மனிதனா பிறக்கணும்னு முடிவு பண்ணார். அப்போ ஒரு பெண் தேவை. அப்போ இந்த பெண் இல்லைன்னா இன்னொரு கழுது மூலியமா வர முடியுமா, முடியாதா? அப்படி கிடையாது பிரதர். எஸ் ஆர் நோ? வெயிட். क्वेश्चन எஸ் ஆர் நோ? ஜீசஸால முடியுமா, முடியாது? முடியாது பிரதர். முடியாது. ஏன் முடியாது பிரதர்? கடவுளால முடியாது ஒண்ணும் கிடையாது பைபிள் சொல்லுது பிரதர். அவருடைய திட்டம் வந்து அவர் உருவாக்கின திட்டம் வந்து ஒண்ணு இருக்கும்போது நாட்டு திட்டம் இங்க பாருங்க, கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணார். அது யார் மூலமா வரணுன்றது அவர் தான் சூஸ் பண்ண போறார். ஓகேங்களா? ஸோ he can choose anybody. கரெக்டா தப்பா? கரெக்ட். ஓகே. இப்போ கொஸ்டின் இதுதான் பிரதர். இந்த கேள்வி கேட்கும்போது என்ன பதில் சொல்றது? எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. கடவுளால முடியாது எதுவும் கிடையாது. ஓகே. ஃபர்ஸ்ட் திங் நமக்கு தெரியணும், இந்த குரல் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த குரலை கேட்கும்போது முதல்ல இது நம்ம மைண்ட்ல நம்முடைய உள்ளத்திலிருந்து 3 வகையான குரல்கள் வரும். ஒன்று நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்ம மனசுலேருந்தே வரும். இன்னொன்று கடவுள் பேச முடியும், ஆவியானவர் நம்ம மூலியமா உள்ளத்திலிருந்து பேச முடியும். 3வது சாத்தானும் பேச முடியும். ஓகே. அப்போ நாங்கள் தனி ஜபத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மகிட்ட யார் பேசுறதுன்றது நமக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால ஜீசஸ் என்ன சொல்றாரு, என்னுடைய ஆடுகள் என் குரலை கேட்கும், என் குரலுக்கு செவி சாய்க்கும்ன்றாரு. அப்போ வேற குரல் வரும்போது நமக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சாதான் நம்ம ஜீசஸுடைய ஆடுகள். ஃபர்ஸ்ட் ஜீசஸுடைய குரல் கேட்கணும். வேற குரல் கேட்கும்போது நம்மளுக்கு பிரித்தறிய முடியணும், இது கடவுளுடைய குரலா, இது என்னுடைய மனதிலிருந்து வருதா, இல்லை இது சாத்தானுடைய குரலான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் என்னன்னா, இறை வார்த்தைக்கு முரண்பாடா எந்த ஒரு குரல் கேட்டாலும் அது கடவுளிடமிருந்து
வர்றது கிடையாது. ஒன்றில் சாத்தான்லேருந்து வரணும், இல்லைனா நம்முடைய மனசுலேருந்து வரலாம், நம்முடைய மைண்ட் ஒழுங்காக ரினியூ ஆகலைன்னா. ஸோ இறை வார்த்தைக்கு முரண்பாடான குரல் வரும்போது நமக்கு தெரியணும் இது டெவில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஓகே, இப்போ ஜீசஸுடைய குரலை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு குழந்தை, ஒரு 8 மாதம் குழந்தைன்னு வச்சுக்கோங்க, அம்மாவுடைய குரல் கண்டுபிடிச்சிருமா? அந்த குழந்தை தூரத்துல இருந்து அம்மா கூட்ட உடனே திரும்பி பார்க்குமா பார்க்காதான்? எப்படி அந்த குரல் குழந்தைக்கு அம்மா குரல் தெரியுது? பரவுல இருந்தே தெரியும் சார். எதனால தெரியுது? சிம்பிள் சிஸ்டர். பாண்டிங் பிரதர், அந்த அன்பு பாண்டிங் அவங்க மேல இருக்க ஒரு அட்டாச். அன்பு பாண்டிங்லாம் கிடையாது சிஸ்டர். குழந்தைக்கு அடிக்கடி கேட்குது அந்த வாய்ஸ், புரியுதுங்களா? நம்ம குழந்தை ஒரு குரல் கொடுத்த உடனே பதில் குரல் எங்க இருந்து வருது? அம்மா குரல் கேட்குது. அப்போ அடிக்கடி கேட்கும் போது இது அம்மா குரல். நம்ம ஒரு குழந்தை அழுத உடனே பால் கொடுக்குறது அம்மா தான். ஸோ அதுக்கு வாய்ஸ் ரெகனைஸ் பண்ண முடியுது. ஒரு குரல், அந்த குரல் வரும்போது அம்மா குரல் ஏன் கண்டுபிடிக்கணும்? அடிக்கடி அந்த குரலை கேட்குது, அம்மாவுடைய குரலை கேட்குது. அப்போ ஜீசஸுடைய குரலை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அடிக்கடி கேட்கணும். நம்ம அடிக்கடி அவருடைய பாதத்தில் அதிக நேரம் இருக்கும்போது இது ஜீசஸ் குரலா இல்லை வேற யாருடைய குரலான்னு கண்டுபிடிக்க முடியும். Praise the Lord. Hallelujah. Okay. அதே போல திருச்சபையுடைய சட்டத்திட்டங்களுக்கு விரோதமா ஒரு குரல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, திருச்சபையுடைய டீச்சிங்க்கு எகெயின்ஸ்ட் ஒரு குரல் வந்தாலும் அது ஹோலி ஸ்பிரிட் இருந்து வருது கிடையாது, டெவில் கிட்ட இருந்து வருது. அப்போ திருச்சபை மாதாவை பெருமையா பேசுறாங்க. இந்த குரல் என்ன சொல்லுது? மாதா ஒரு கழுதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது யார்கிட்ட இருந்து வந்த குரல்? இது சாத்தான்ட்டு வந்த குரல். ஓகேங்களா? ஸோ நான் பயன் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் மறுபடியும் மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் பேச ஆரம்பிச்சார். அவர் சொன்ன கேட்ட கொஸ்டின் இதுதான். இப்போ ஹோலி ஸ்பிரிட் கேட்குற கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்பேன் மறுபடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு செகண்ட், வேர் இஸ் தட்? ஓகே, ஓகே, நான் என் மைண்டில் நான் அப்படி சொல்கிறேன். முதல் கொஸ்டின் வந்து ஒரு என் நாமத்தில் ஒரு சிறியவர்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் பலன் உண்டு அப்படின்னு பைபிளில் இருக்குது. இது நம்புறியான்னு கேட்டார். நம்புறீங்களா? வெரி குட். அதே வார்த்தையில் இவர்களினுடைய சீடர்கள் என்பதால் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் அதற்கு பலன் நிச்சயம் உண்டுன்னு போட்டிருக்குது. நம்புறீங்களா? வெரி குட். இன்னொரு வசனத்துல மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, நீங்க பேசும்போது மட்டும் ஆன் பண்ணுங்க, இல்லை எக்கோ ஆகுது. ஓகே. ஸோ ஒரு இறைவாக்கினரை அவர் இறைவாக்கினர் என்பதற்காக ஏற்றுக்கொண்டால் இறைவாக்கினருக்குரிய அந்த ரிவார்டை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொல்றார். கரெக்டா? ஒரு நீதிமானை நீதிமான் அப்படின்றதுக்காக நீங்க ஏற்றுக்கொண்டால் அந்த நீதிமானுக்குரிய சன்மானத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொல்றார். Praise the Lord. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, ஒரே வேலையை நம்ம வேற வேற ஆளுக்கு செய்யும் போது பலன் மாறுபடுதா இல்லையா? நான் மறுபடியும் கேள்வி கேட்கிறேன். ஒரு கிண்ணம் தண்ணீரை ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கும்போது பலன் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்னு கொடுக்கும்போது அதற்கு பலன் அதிகமாக உண்டு. அதே ஒரு தீர்க்கதரிசின்ற முறையில் ஒரு தீர்க்கதரிசி நம்ம உபசரிக்கும் பொழுது அதற்குரிய அந்த தீர்க்கதரிசிக்குள்ளே ஒரு பலன் நமக்கு கிடைக்குது. கரெக்டா? ஓகே. இப்போ ஜீசஸ் கேட்ட கொஸ்டின் இதுதான். நான் 2ஆம் வருகையின் போது 12 சீடர்கள் 12 சிங்காசனத்தில் என்னோட அமர்ந்திருப்பாங்க நடுத்திருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். கரெக்டா? இப்போ பிதா கேட்குற கொஸ்டின் இது. இப்போ அடுத்த கொஸ்டின், ஒருத்தர் இதில் 3 பேர் ட்ரினிட்டி 3 பேர் மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் பிதாவுடைய ஒரிஜினல் வாய்ஸ் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிதாவுடைய ஒரிஜினல் குரல் வாய்ஸ் கேட்டால் நம்ம செத்து போவோம், அவ்வளோ பயங்கரமான வாய்ஸ் அது. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் மாடுலேட் பண்ணி அந்த வாய்ஸ் நமக்கு கேட்க வைக்க முடியும்.
இப்போ பிதா கேட்குற ஒரு காரியம் என்னன்னா, இந்த 12 பேர் இயேசு கிறிஸ்துடைய அருகில் நான் அரியணையில் உட்கார வைப்பேன்னு சொல்லி ஜீசஸ் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த 12 பேரும் மோயிசனை விட பெரியவர்களா? என்ன பதில் சொல்லிங்க? எஸ் பிரதர். 40 வருஷமா கடவுள் சொன்ன எல்லா வார்த்தையும் கேட்டு 25 லட்சம் மக்களை கிட்டத்தட்ட கூட்டு போன மனுஷனை விட இவங்க என்ன பெரிய காரியம் பண்ணிட்டாங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. உயிரோடு மோட்சத்துக்கு போன ஈனாக்கை விட இவர்கள் பெரியவர்களா? 300 வருடம் கடவுளோடு சஞ்சரித்த ஒரு மனிதன், ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 300 வருடம் பிதாவோடு சஞ்சரித்து உயிரோடு மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட யோனாக்கை விட இவர்கள் பெரியவர்களா? இறையாட்சி பணியை செஞ்சாங்களா பிரதர் அவங்க? சிஸ்டர், ஜீசஸ் உயிரோடு இருக்கும்போது என்ன சிஸ்டர் அவங்க பெருசா பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. எல்லாம் பெந்தகோஸ்துக்கு அப்புறம் தான் அவங்க பண்ணதெல்லாம். அது வரைக்கும் ஒன்றும் பெருசா பண்ணல சீடர்கள். ஓகேங்களா? அவங்க ஒன்றும் பரிசுத்தத்திலையும் பெருசா இருந்துடல இல்லையா? எல்லா வகையிலும் நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷன் அந்த எந்த வகையிலும் அவங்க சிறப்புற்றவர்களாக இருக்கவில்லை. இப்போ யோவான், ஜீசஸே சொல்றாரு, தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் யோவானை விட பெரியவர்கள் யாரும் கிடையாது. இப்போ அவரோட இந்த சீடர்கள் பெரியவங்களா இருக்காங்களா? இருந்தாங்களா? உண்மையிலே இருந்தாங்களா? அதான் கொஸ்டின். யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலாக கிடையாது. உண்மையிலே அவர்கள் ஒரு இந்த நம்ம சொல்ற இந்த மக்களை விட அபிரகாம் கடவுள் சொன்ன ஒரு வாரத்தை நம்பி 25 வருடம் காத்திருந்தார். சொந்த நாடு, இனம், தாய் தந்தையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் திறந்து வெளியில வந்தார். அந்த இவங்களும் வெளியே விட்டுட்டு வந்தாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் 25 வருடம் கடவுள் பின்னால நடந்து போனாரா, கண்ணில் பார்க்காதவனை நம்பி. அந்த அளவுக்கு விசுவாசத்துல சீடர்கள் தேர்ச்சி பெறல. தன்னுடைய ஒரே மகனை பலி கொடுக்கும் அளவுக்கும் அபிரகாம் நம்பினார் கடவுளை. பலி கொடுத்தும் இறந்த அப்புறம் அவனை உயிர்ப்பிப்பார் நம்பினார். இவங்க யாரும் இயேசு கிறிஸ்து இறந்த அப்புறம் உயிர்ப்பிப்பார் நம்பல. கரெக்டா? உயிர் தழுவார் நம்பல. ஸோ அப்படி இருக்கும்போது அபிரகாம் விட பெரியவர்கள் கிடையாது. கரெக்டா தப்பா? ஓகே. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இயேசு கிறிஸ்துவை இந்த 12 சிங்காசனத்தில் வருவீங்கன்னு சொன்னார் தெரியுமா? ஒரே ஒரு காரியம்தான். என் மகன் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தபோது என் மகனோடு சேர்ந்து கூட நடந்தாங்க. என் மகன் படுக்கும்போது கூட படுத்தாங்க. கூட அவர் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு தண்ணி கழுவுது, கையில் தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. சின்ன சின்ன காரியங்களை என் மகனுக்கு செய்ததனால் அவர்களை எந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு பிதா? 12 சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு காரியத்தை நாம் ஒரு மனிதனுக்கு செய்யும் போது அதற்கு ஒரு பலன் உண்டு. அதே ஒரு தீர்க்கதரிசிக்கு பண்ணும்போது பலன் மாறுது. ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்க? டைரக்டா கடவுளுக்கே ஒரு சில உதவிகளை நேரடியாக இருந்து செய்தார்கள். உலகம் புறக்கணிக்கும் பொழுது, பரிசேர் புறக்கணிக்கும் பொழுது இயேசுவோடு கூட இருந்தாங்க ஒரு ஆறுதலா. இந்த காரியத்துக்காக கடவுள் அங்கே வச்சிருக்காரு. அப்படின்னா பிறந்ததுல இருந்து இயேசு கிறிஸ்து சீராட்டி பாலூட்டி எல்லாம் வளர்த்து கடைசி கல்வாரி வரை கூட இருந்த அன்னை மரியாள் எங்க இருப்பார்கள்? எங்க இருப்பாங்க? இவங்க எல்லாத்துக்கும் மேலதான். விண்ணகத்துல எல்லாமே விண்ணகத்துல போறோம் பிரதர். விண்ணகத்துலன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ அன்னை மரியாள் இருக்கக்கூடிய லெவல்ல யாரும் ரீச் பண்ண முடியாது வேற எந்த மனிதராலும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர்கள் செய்தது போல வேற யாராலையும் செய்ய முடியாது. Praise the Lord. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய எல்லாம் குவைட்டா இருக்கிறீங்க, பார்க்கும்போது டவுட்டா இருக்கு எனக்கு. நான் சொல்றது புரியுதா? ஓகே. ஸோ மதர் மேரி இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் நம்ம மதர் மேரி ஜீசஸ்க்கு ஈக்குவலாக கொண்டு வந்துடக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு தவறு, அன்னை மரியாள் ஒரு ஸ்பெஷல் கிரியேஷன் ஆஃப் காட், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. கடவுளுடைய தாய், திருச்சபையின் தாய், எல்லாம் கரெக்ட். ஆனால் மாதாவை கடவுளுக்கு ஈக்குவலாக கொண்டு வரக்கூடாது. சில இடத்துல அந்த தவறு நடக்குது. இப்போது ஒரு சிலர் மாதாவை தவறாக சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? மாதாவை ஓவராக ஃப்ரண்ட்டில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் மாதாவை இழிவாக சொல்றதுனால நம்ம அதை படி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? நம்ம அம்மாவை படி நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? பைபிள்ல இருந்து தெரியணும். அது ரொம்ப முக்கியம். சும்மா எனக்கு தெரியும்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. பிப்ளிக்கலா மதர் மேரி ஏன் சோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியணும். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப மதர் மேரி பிரசித்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம யாரை மகிமைப்படுத்தணும்? கிறிஸ்தவர்கள் யாரை மகிமைப்படுத்தணும்? கடவுளை மாட்சிப்படுத்துறது, கடவுளை மகிமைப்படுத்துறது நம்முடைய வேலை. அவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் அவருக்கு மாட்சியை கொடுப்பதும் நம்முடைய கடமை. மாதாவை ரொம்ப லிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நிறைய இடத்துல இப்படி பண்றோம். இப்போ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இப்படி என்ன ஆகி போச்சுன்னா, மாதாவை பற்றி பேசணும் இவன் கேத்தலிக் இல்லைன்ற அளவுக்கு ஆகி போச்சு. நம்ம நற்செய்தி மாதாவை பற்றி அறிக்கணுமா ஜீசஸ் பற்றி அறிவிக்கணும்? யாரை பற்றி அறிவிச்சா மனமாற்றம் வரும்? புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சிலுவையை பற்றியும் அந்த சிலுவையினால் நமக்கு என்ன கிடைச்சதுன்றபடி பேசும்போதுதான் உண்மையான மனமாற்றம் வரும். ஆனா சில இடத்துல நம்ம இதை விட்டுட்டு என்ன பண்றோம்? ஃபோக்கஸ் ஃபுல்லா மாதா மேல போயிடும். விச் இஸ் நாட் கரெக்ட். அது மாதாவுக்கும் பிடிக்காது, கடவுளுக்கும் பிடிக்காது. ஒரு சில இடத்துல அடரேஷன் பண்ற மாதிரி மாதா சிலையை வச்சுட்டு அடரேஷன் பண்றாங்க. கிட்டத்தட்ட அடரேஷன் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பண்ணி மாதா சிலையை வச்சு என்ன பண்றாங்க? சிலுவை போட்டு ஆசீர்வதிக்கிறாங்க. இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. உண்மையான இறை வார்த்தைக்கு முரண்பாடான செயல் இது. செய்யக்கூடாது. இதை நீங்களும் போட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. சரி, மதர் மேரி கிட்ட நம்ம ரெஸ்பெக்ட் பண்றது, மரியாதை கொடுக்குறது எல்லாம் கரெக்ட். ஷீ இஸ் ஸ்பெஷல். கடவுளுடைய தாய், இதில் ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் கடவுளுக்கு இணையாக கொண்டு வரக்கூடாது. அது மிக மிக தவறான ஒரு செயல். அதில் நீங்களும் துணை போகக்கூடாது. அது விக்கிரக ஆராதனை. அப்படி பண்ண ஆரம்பிச்சோம்னா ஜீசஸ் ஈக்குவலாக கொண்டு வந்தோன்னா விக்கிரக ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். ஓகே ஓகே குட். மாதாவை பற்றி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? சி மாதாவை பற்றி நிறைய பேசலாம் பைபிள்ல இருந்து. பட் அகெயின் அண்ட் அகெயின் ஐம் டெல்லிங், நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. ஆனால் நம்முடைய மெயின் ஃபோக்கஸ் ஜீசஸாக இருக்கணும். நம்ம மாட்சிமைப்படுத்த வேண்டியது இயேசு கிறிஸ்துவை. மாதாவுடைய பேரை பிரசித்தி பண்ணுறது ஜீசஸ் பார்த்துப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதாவுடைய பேரை நீங்கள் என்னதான் உயர்த்தினாலும் உயர்த்த முடியாது. அதனால் இயேசு கிறிஸ்து ஒன்றும் இல்லை. இப்போ இந்தியாவில் ஒரு காட்சி கொடுக்க வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க மாதாவை. இந்தியா ஃபுல்லாக தெரியுமா தெரியாதான்? ஹலோ, ஜீசஸால பண்ண முடியுமா முடியாதா? தாராளமா முடியும் இல்லையா? சோ அன்னை மரியாதை பிரசித்திப்படுத்துறது கடவுளுடைய வேலை. அவர் பண்ணுவார். எப்போ பண்ணுமோ அவர் பண்ணுவார். பாத்திமால ஒரு காட்சி கொடுக்க வச்சார், உலகம் ஃபுல்லா தெரிஞ்சுது இல்லையா? மெட்ஜிகோரியில் சில காட்சிகள் கொடுக்க வைக்கிறார், உலகம் ஃபுல்லா தெரியுது. ஸோ மாதாவை பிரசித்திப்படுத்துறது அவருடைய வேலை, நம்ம வேலை கிடையாது. நம்முடைய வேலை இயேசு கிறிஸ்துவை குளோரிஃபை பண்றது, கடவுளை மாட்சிமைப்படுத்துவது கிறிஸ்துவனுடைய வேலை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, இப்போ क्वेश्चन, மாதா கிட்ட பரிந்துரை கேட்கலாமா? எனக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் பிரதர். பியோலா சிஸ்டர். ஓகே, வேற யாரு? கேட்கலாம் பிரதர். ரெண்டு பேர் தான் கேட்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நீங்க சில நேரத்தில் என்னைய ப்ரேயர் பண்ண சொல்றீங்க, பிரதர் ப்ரேயர் பண்ணுங்கன்றீங்க. ஒரு சிலர் ஃபாதர் ப்ரீஸ்ட்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்றாங்க. ஒரு சிலர் பாஸ்டர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கரெக்டுன்னா மாதாவிட்ட ப்ரேயர் பண்ண சொல்றதுல ஒரு தப்பும் கிடையாது இல்லையா? பாவத்தில் இருக்கிற ஒரு குருவோ ஒரு சாதாரண மனிதன், என்னை போல ஒரு மனிதனோ ஒரு பாஸ்டரோ இன்னொருத்தருக்கு ஜெபிக்க முடியும்னா நம்ம பரிசுத்தமா வாழ்ந்த அன்னை மரியாதையிடம் ஜெப உதவி கேட்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. புனித பவுல் மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறார், மக்கள் அவருக்காக ஜெபிக்க சொல்றார். ஸோ ஒருத்தருக்கு ஜெபிப்பதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக பாஸ்டர் உயிரோடு இருக்கிறார். இப்போ ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு கிளியர் ஆகணும். நாம் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறோம், ஒரு மனிதனை நமக்காக ஜெபிக்க சொல்றது தப்பு கிடையாது. கரெக்ட்? ஒருவருக்கு ஜெபிங்கன்னு பைபிள்ல இருக்குது. இப்போ மாதா இறந்து போயிட்டாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் ஜெபிக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? என்னை விசுவசிப்பவன் இறப்பினும் உயிர் வாழ்வான். யார் சொன்னது? ஜீசஸ் தானே சொல்றாரு இல்லையா? என்னை விசுவசிப்பவன் இறப்பினும் உயிர் வாழ்வான். ஓகே, இப்போ மாதா எல்லாம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்லையான்றதான் கொஸ்டின். மோட்சத்தில் உயிரோடு இருக்காங்களா இல்லை இன்னும் பூமியிலிருந்து எழுப்பப்படாமல் இருக்கிறாங்க? ஒரு சில மக்கள் அப்படியே ப்ரீச் பண்றாங்க, நம்ம ஆத்மாலாம் பாதாளத்தில் தான் இருக்குது, 2ஆம் வருகையின் போதும் உயிர் தள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி,
ஆத்மா இறந்தவுடன் நேரம் மோட்சத்துக்கு போகுது, இல்லைன்னா நரகத்துக்கு போகுது, இல்லைன்னா உத்திரிசலத்துக்கு போகுது. தனித்திருவைன்னு ஒன்று இருக்குது. நம்ம திருச்சபை தான் போதிக்குது. பைபிள் பிரகாரம் அதான் கரெக்ட். ஒரு மனிதன் இறந்த உடனே நேராக அந்த ஆத்மா கடவுள்கிட்ட தான் போகுது, பாதாளத்துக்கு போகல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தெழுவதற்கு முன்பாக ஒரு மனிதன் இறந்தால் அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போகும். நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுவதற்கு முன்பாக ஒரு ஆத்மா இருக்கும்போது அந்த ஆத்மா எங்க போவோம்? பாதாளத்துக்கு போவோம். ஏன்னா மோட்சம் திறக்கப்படவில்லை இல்லையா? ஜீசஸே சொல்றாரு, விண்ணிலிருந்து இறங்கி வந்தவரை தவிர விண்ணகத்துக்கு யாரும் ஏறி சென்றதில்லை. மோட்சத்தின் கதவுகள் திறக்கப்படலை. அப்போ ஜீசஸ் இறந்து உயிர் தெழுந்து மோட்சத்துக்கு போகும்போது தான் விண்ணகத்தின் கதவு திறக்கப்படுகிறது. அப்போ அதுக்கு முன்னால் இறந்தவங்களாம் எங்கே இருந்தாங்க? பாதாளத்தில் தான் இருந்தாங்க. ஹீப்ரூல ஐ திங்க் நம்ம சர்ச்சு டீச் பண்ணுறது ஷியோல்னு ஒரு இடத்த சொல்கிறாங்க. SHEOL ஷியோல். சில லிம்போன்னு சொல்லுவாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதுக்கு முன்பாக இறந்தவர்கள் பாதாளத்தில் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்போது அவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு மோட்சத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அதில் தவறு செய்தவர்கள் நரகத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மனிதன் இருந்தால் உடனே பிதாவுடைய சன்னிதானத்துக்கு தான் போக போகிறோம். ஒன்றில் நரகம், இல்லைன்னா மோட்சம், இல்லைன்னா உத்திரிகை ஸ்தலம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இறந்து போனவங்க ஒரு டவுட் கேட்கலாம் பிரதர். இந்த முடிச்ச ரெஸ்ட் அதுக்கப்புறம் கேளு. ஓகே ஓகே பிரதர். ஓகே, இப்போ இறந்து போனவங்க மோட்சத்தில் தான் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? பைபிளில் எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது இறை வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது இறை வார்த்தை. ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மறை வாழும் கடவுளின் நகர், ஓகே, விண்ணக எருசலேமே, அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். ஆமென். அடுத்த வசனம் படிங்க. அல்லேலூயா. விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஓகே சிஸ்டர், ஒரு செகண்ட். இப்போ விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலை பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது. அப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க விண்ணகத்துல? வான தூதர்கள். இங்க கரெக்டா பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் இருக்காங்க. அடுத்தது விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலை பேரானவர்களின் திருச்சபை கூட்டம் என அங்கு கூடியுள்ளது. ஏற்கனவே அங்க பரிசுத்தவான்கள் அங்கதான் இருக்கிறாங்க. நிறைவு பெற்ற நேர்மையாளர்கள், அது யார்? நிறைவு பெற்ற நேர்மையாளர்கள் உத்திரிகை ஸ்தலத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டு நிறைவாகி மோட்சத்துக்கு போனவங்க. இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? பிதாவுடைய சன்னிதானத்தில் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக மோட்சத்தில் தான் இருக்கிறாங்க. Oops. What happened? Oh, it's disconnected. Wait. What's wrong? Wait. Okay. Hello, praise the Lord. Now okay? Sorry. So, அப்போ இறந்தவங்க எல்லாம் உயிரோட மோட்சத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ திருச்சபை யாரெல்லாம் புனிதர்கள் என்று அழைத்திருக்கிறார்களோ அவங்ககிட்ட ஜெபிக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மற்றவங்க என்ன சொல்றாங்க நம்மளுக்கு முக்கியம் இல்லை, நமக்கு தெரியணும் நம்ம பண்றது கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஒரு விஷயம், இறந்து போன எல்லா மக்கள்கிட்டையும் போய் ஜெபிக்கக்கூடாது. அதுக்கு பைபிள் மிக கண்டிப்பாக கண்டிக்கிறது. இறந்து போன அப்பா அம்மா கிட்ட, இறந்து போன தாத்தா பாட்டி கிட்டலாம் ஜெபிப்பது தவறு. சாத்தா அவங்க பேர்ல வர முடியும். திருச்சபை புனிதர்கள் என்று அறிவித்த மக்களிடம் மாத்திரம் ஜெபிக்கலாம், மற்ற யார்ட்டையுமே ஜெபம் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க இறந்து போன அப்பா அம்மாட்ட ஜெபிச்சுட்டு இருந்தீங்க, இல்லை தாத்தா பாட்டிட்டு ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது முதல் கட்டளைக்கு விரோதமான பாவம். அப்படி இருந்தால் மன்னிப்பு போய் கன்ஃபெஷன் பண்ணணும், அதை திரும்பி செய்யக்கூடாது. டெவில் கேன் கம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Hallelujah. Yes, Justin has ஏதோ டவுட் கேட்கணும், நீங்க சொல்லுங்க சிஸ்டர். ஹலோ சிஸ்டர், ஏதோ டவுட் கேட்டீங்களே, சரியாயிடுச்சா?
ஓகே, இன்னொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம். இப்போ அன்னை மரியாதை வந்து நம்ம வாக்குத்தத்த பெட்டிக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறோம் இல்லையா? அன்னை மரியாளும் வாக்குத்தத்த பெட்டியும் ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறோம். கரெக்டா? ஓகே, கரெக்ட். எத்தனை பேருக்கு அது தெரியும்? அன்னை மரியாதை தான் வாக்குத்தத்த பெட்டி வந்து அன்னை மரியாதை குறிக்குதுன்னு. ஓ, என்னுடைய செய்தி கேட்டு தெரிஞ்சுட்டீங்களா? மற்றவங்களுக்கு எப்படி? மற்றவங்களுக்கு தெரியுமா? மண்டாட்டுல சொல்றோம் சிஸ்டர். சிஸ்டர், மண்டாட்டுல ஒரு வார்த்தை வருது. மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. நற்கருணை பேழைய அவருடைய உதரத்துல அவங்க தாங்கினாங்க. அதனால நம்ம சொல்றோம். பைபிள் எங்க போட்டுருக்கு அப்படி நற்கருணை பிழையை தாங்கினாங்கன்னு சொல்லிட்டு? இயேசு அவங்க உதரத்துல தானே வச்சிருந்தாங்க பிரதர். அப்படி சொல்லுங்க பிரதர். நற்கருணை. ஓகே, மை क्वेश्चन இல்ல ஓகே, உங்களுக்கு வாக்குத்தத்த பற்றி தான் அன்னை மரியாள்னு தெரியுமான்னு கேக்குறேன். ஏன்னா பிபிக்ல தெரிஞ்சதுன்னா ஓகே. நம்ம மண்டாட்டு மாநில ஒரு வார்த்தை வருது. ஓகே, அதுதான் கேக்குறேன். ஒரு சிலருக்கு தெரியலன்றீங்க. சரி சிஸ்டர், இந்த வாக்குத்தத்த பெட்டி அப்படின்றது முதல்ல எதுக்கு உருவாக்கப்படுதுன்னு நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? பழைய ஏற்பாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்த பெட்டியை மையமாக வச்சு தான் இஸ்ரேல் மக்களுடைய போர்கள் மற்ற எல்லாமே நடக்குது. கோயில் கட்டுறது அந்த வாக்குத்தத்த பெட்டியை வச்சு தான் கட்டுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஹோலி ஆஃப் ஹோலியில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுகிறது. எப்போல்லாம் இஸ்ரேல் மக்களோட அந்த வாக்குத்தத்த பேழை இருக்குதோ அப்போல்லாம் இஸ்ரேல் மக்கள் ஜெயிக்கிறாங்க. எப்போ தப்பு பண்ணுறாங்களோ அப்போ தோத்து போகிறாங்க. பிரைஸ் லார்ட். ஓகே, இந்த ரூட் எதனால இந்த வாக்குத்தத்த பேழையை கடவுள் உருவாக்குனார் நமக்கு தெரியணும். கடவுளுடைய ஒரு முக்கியமான பிதாவுடைய ஒரு முக்கியமான பொழுதுபோக்குன்னு சொல்லலாம். என்னது? ஈவினிங் ஆதாமோடு வந்து ஏதோம் தோட்டத்துல வாக்கிங் போறது பிதாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கரெக்டா? பைபிள் அப்படி இருக்குதா? ஆமா. தொடக்க 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அங்க ஏதோம் தோட்டத்துல நடந்து கொண்டு இருந்தாருன்னு இருக்குது. ஆதாமோடு ஈவினிங் வாக்கிங் போறது பிதாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு செயல். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கடவுள் மனிதனோடு இருக்கிறது தான் அதிகமாக விரும்புகிறார். கடவுளுடைய அன்பு அப்படி. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு பைபிள் சொன்னாலும் கடவுள் எங்க இருக்க ஆசைப்பட்டார்? பாதப்படியாக இந்த பூமியில தான் இருக்க ஆசைப்பட்டார். சிஸ்டர், ஆமா. இப்ப நம்ம பிள்ளைங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கோம். பிள்ளைங்க நம்ம கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அதை விட பல மடங்கு கடவுள் நம்மோடு இருக்கணும்னு ஆசைப்படுறார். நாம் அவரோடு இருக்கின்றத விரும்புகிறார். ஸோ அதனாலதான் பிதா வானத்தில் இருந்தா கூட அவருடைய மனசுல எங்க இருக்குது? பூமியில இருக்குது. 1 குறிப்பேடு 28வது அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா தாவீது இந்த மாதிரி சொல்றார். ஓகே, எடுத்துக்கலாமா? 1 குறிப்பேடு 28வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. பின்பு அரசர் தாவீது எழுந்து நின்று கூறியது, என் சகோதரரே, என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நம் கடவுளின் கால்மனையாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கு கோவில் ஒன்றை கட்டுவதற்கு என் மனதில் எண்ணினேன். அதை கட்டுவதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்தேன். அவர் என்ன சொல்றாரு? கடவுளின் கால்மனையாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை. இப்போ எஸ்ஏஆல் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொல்றாரு. கால்மனை எதை கால்மனையா சொல்றாரு? பூமியை கால்மனையா சொல்றாரு. ஆனா இங்க தாவீது என்ன சொல்றாரு? எதை கால்மனையா சொல்றாரு தாவீது? இந்த வார்த்தையில் என்ன போட்டிருக்கு? நல்லா கவனிங்க. நம் கடவுளின் கால்மனையாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை. எஸ்ஏஆல வானம் அவருடைய சிங்காசனம், இந்த பூமி முழுவதும் அவருடைய கால்மனைன்னு இருக்குது. ஆனா இங்க வாக்குத்தத்த பெட்டி தான் அந்த கால்மனைன்னு தாவீது சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போ ஆதாம் பாவம் செய்கிறாரோ, தொடக்க நூல் 3வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையில பாக்குறோம். பிதா ஆதாமை சபிக்கல, மண்ணிலிருந்து அவனை உருவாக்குனால இந்த மண்ணை சபிக்கிறார் இல்லையா? நீ மனைவியின் சொல்லை கேட்டு என்னுடைய வார்த்தையை கடைபிடிக்காமல் போனதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த சபிக்கிறதுக்கு முன்னால பிதா என்ன பண்ணிருப்பாரு? அந்த நிலத்திலிருந்து மேல போயிருப்பாரு, போயிருக்க மாட்டாரா? நான் சொல்றது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பிதா வந்து ஆதாம் பாவம் பண்ணிட்டார்.
பிதா வந்து நிலத்தை சபிக்க போறார். சபிக்கிற இடத்துல ஒரு கால் வச்சு நிற்க முடியாது. பரிசுத்தமான கடவுள் சபிக்கப்பட்ட இடத்துல கால் வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிருப்பாரு? கொஞ்சம் மேல போயிட்டு தான் பூமியை சபிச்சிருப்பார். கரெக்டா? ஓகே. பைபிள் அதுக்கப்புறம் பிதா எங்கேயும் நடந்து வந்த மாதிரி கிடையாது. நீங்க மொத்த பைபிள் படிச்சு பாருங்க. எப்பொழுது இந்த பூமி சபிக்கப்பட்டதோ அதன் பிறகு பிதா எங்கும் கால் வைத்தது கிடையாது. ஏன்? சபிக்கப்பட்ட பூமியில் அவரால் கால் வைக்க முடியாது. சீனாய் மலையில இறங்கி வரும்போது பாருங்க, அவர் மலையை தொடல, தொட்டிருந்தா பூமி ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கும். ஓகே. மோயிசன் ஆண்டவரே உங்களுடைய நிறை அழகை நான் பார்க்கணும்னு சொல்லும் போதும் அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிதா கடந்து சென்றான்னு இருக்கும், நடந்து சென்றான்னு இருக்காரு. எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்கீங்க? நடந்து செல்லல, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா he passed by இருக்கும், he never walked by. if God the Father பூமியை டச் பண்ணியிருந்தா பூமி ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கும். முதல்ல டச் பண்ண மாட்டார். சபிக்கப்பட்ட இடத்துல அவரால் கால் வைக்க முடியாது. கிளியரா? இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் பிதா தான் இந்த உலகத்துல மறுபடியும் கால் வைக்கிறதுக்கு ஒரு இடத்தை தேடினார். அந்த இடத்துக்கு தான் வாக்குத்தத்தப்பட்டின்னு ஒன்று செஞ்சு அது மேல வந்து தன்னுடைய மாட்சிமையோடு தங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப புரியுதுங்களா எதுக்காக வாக்குத்தத்தப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி? பிதா இந்த உலகத்தில் மனிதனோடு மனிதனாக மனிதன் இருக்கிற இடத்துல வந்து உட்கார்றதுக்கு ஒரு இடத்தை தேடினார். அதுக்கு தான் அந்த வாக்குத்தத்தப்பட்டியை பல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை உருவாக்குறார். இப்போ அந்த வாக்குத்தத்த பெட்டி உள்ள 3 பொருள்கள் இருக்குது. ஒன்று மன்னா, இன்னொன்று 10 கட்டளை, அடுத்தது ஆரோனுடைய துளிர்த்த கோல். இதோ எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையில இதை பற்றி இருக்கும். இந்த 3 இருக்குதுன்னு சொல்லி அங்கே சென்ட் பால் அதை சொல்றார். பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் இல்லை, ஆனால் புதிய ஏற்பாட்டில் சென்ட் பால் சொல்றாரு இந்த வாக்குத்தத்த பெட்டி உள்ள இந்த 3 விஷயங்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதை குறிக்குது? ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதை குறிக்குது? அவருடைய தலைமை குருவுடைய துளிர்த்த கோல் இல்லையா? உண்மையான தலைமை குரு யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் இயேசு கிறிஸ்து தான் குறிக்குது. 10 கட்டளை இறை வார்த்தை, அது யாரை குறிக்குது? அதுவும் இயேசு கிறிஸ்து தான் குறிக்குது இல்லையா? அடுத்தது மன்னா, இயேசு கிறிஸ்துவோட நானே உயிருள்ள மன்னா, அப்போ அதுவும் இயேசு கிறிஸ்து தான் குறிக்குது. அப்போ அந்த பெட்டி உள்ள இருக்கிற 3 பொருள்களும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அது மேல இருக்கிற இந்த ஒரு வாக்குத்தத்த பெட்டிக்குள்ள தான், அந்த கோல்டன் பாக்ஸ்குள்ள தான் வச்சிருக்காங்க. அதுக்கு மேலதான் பிதாவுடைய இரக்கத்தின் இருக்கை, பிதாவுடைய அந்த வல்லமை பிரசன்ஸ் அங்க மேலதான் வந்து நிழலிடுகிறது. நீங்க லூக்கா நம்ம 2வது அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அன்னை மரியாள் இது எங்க நம் நிகழும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கபிரியேல் தூதர் என்ன சொல்றாரு? பரிசுத்தாவி உண்மையில் நிழலிடும், பிதாவுடைய வல்லமை உண்மையில் இறங்கி வரும், அப்பொழுது ஒரு தூய குழந்தையை நீ பெற்றிருப்பீங்கன்றாரு. இப்போ இது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறது இயேசு கிறிஸ்து, மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்குது, பிதாவுடைய வல்லமை வாக்குத்தத்த பெட்டி மேல நிழலிடுறது போல அன்னை மரியாள் மேலையும் நிழலிடும் போது இயேசு கிறிஸ்து அங்கு உதிக்கிறார். இதனாலதான் அன்னை மரியாளை வாக்குத்தத்த பெட்டின்னு நம்ம சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாக்குத்தத்த பெட்டி எதற்காக உருவாக்கப்பட்டது, எதனால வாக்குத்தத்த பெட்டி நம்ம அன்னை மரியாள்னு சொல்றாங்கன்னு நமக்கு தெரியணும். இப்போ நம்ம எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புது படைப்பாக மாற்றப்பட்டோமோ நம்முடைய ஸ்பிரிட் தான் என்னவா இருக்குது? இயேசு கிறிஸ்துவ தங்குற ஆலயமா இருக்குது. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் நடமாடும் வாக்குத்தத்த பேழை தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே. அப்போ நம்ம உண்மையிலே வாக்குத்தத்த பேழையா இருந்தோம்னா நம்ம போற இடம் ஆசீர்வதிக்கப்படும். அன்னை மரியாள் சென்ற இடங்களெல்லாம் வெற்றி இல்லையா? வாக்குத்தத்த பேழையை எடுத்துட்டு போன இடத்துல வெற்றி பெற்றார்கள். அப்ப நம்ம வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். தோல்வி நிச்சயமா இருக்க முடியாது. நம்ம ஒரு வாக்குத்தத்த பேழைன்னு சொல்லிக்கிட்டு தோல்வி அடைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரே ஒரு காரணம் இருக்க முடியும். என்ன காரணம் தெரியுமா? நம் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்காமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் தோல்வி. கடவுளுடைய வார்த்தையை நாம் ஒழுங்காக கடைபிடித்தோம் என்றால், நாம் உண்மையாக வாக்குத்தத்த பேழையாக இருந்தோம் என்றால், நாம் செல்லுகிற இடமெல்லாம் வெற்றியை பெற முடியும். நாம் கால் வைக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். Praise the Lord. Okay, glory to God. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். எனி டவுட்? யாரோ ஒருத்தர் நடுவில் கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்பி கேட்கவே இல்லை. ஓகே, வேற எதுவும் இருந்தால் சொல்லலாம், இல்லை வில் க்ளோஸ் இட். ஐ திங்க் half an hour ஆயிடுச்சு.
சிஸ்டர் ஜஸ்டினா சிஸ்டர் பிரதர் பேசுறது நீங்க தான் கொஸ்டின் கேட்டீங்கன்னு நினைச்சேன் சிஸ்டர். நடுவில் ஏதாவது டவுட் கேட்ட மாதிரி இருந்தது. பிரதர் நான் அந்த தாபூர் மலை தாபூர் மலையில தாபூர் மலைக்கு அவங்க வரல பிரதர் மோசே வருவாங்க இல்லையா வந்து ஏசிட்ட பேசிட்டு இருப்பாங்கல்ல அப்ப அவங்க மேல இருந்து வரல பிரதர் அவங்க நிறைய பேர் பிரதர் இந்த மற்ற டினாமினேஷன்காரங்க நம்மள வந்து எல்லாருமே வந்து இயேசுவோடைய 2ஆம் வருகை எப்பதான் எல்லாரும் வெளியே வருவாங்க அது வரைக்கும் யாரும் இப்ப மோட்சத்துல இல்ல அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு தடவை இந்த தாபோர் மலையோட இதை சொன்னேன் பிரதர் நான் சிஸ்டர். ஓகே, அது வேற ஒரு இது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்க எக்ஸ்பிளைன் பண்றது லேட் ஆகும். பட் இங்க பாருங்க, இறந்து போனவங்க மோட்சத்துல இருக்கிறாங்கன்றதுக்கு பைபிள்ல ப்ரூஃப் இருக்குது இல்லையா? எபிரேயர் 12:22 ரொம்ப தெளிவா இருக்குது. இறந்து போன மக்கள் அங்க இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் மோட்சத்துல இருக்கிறாங்க, அடுத்தது நிறைவு செய்யப்பட்ட நேர்மையாளர்களும் மோட்சத்துல இருக்காங்கன்னு இருக்குது. ஓகே, அப்ப நம்மளுக்கு அதுதான் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக இறந்த ஆத்மாக்கள் எல்லாம் பாதாளத்துல இருந்தாங்க. நம்ம விசுவாச பிரமாணத்தில் சொல்றோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து இறந்து பாதாளத்துக்கு சென்று திரும்பி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தான்னு சொல்றோம். அங்க போய் நற்செய்தி அறிவித்தார்னு பேதுரு சொல்றாரு. ஓகேங்களா? சோ ஆத்மாக்கள் முதல்ல பாதாளத்துல தான் இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது மோட்சம் திறக்கப்படுகிறது, எல்லாரும் மோட்சத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ப்ரூஃப் பைபிள்ல இருக்குது, நம்ம வேற எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் ஹேஸ் அ ப்ரூஃப், தே ஆர் தேர். ஆனா மோயிசனும் எலியா வந்து பேசுறது மோட்சத்துல வந்து பேசலாம் அவங்க. ஓகேங்களா? மோட்சம் திறக்கப்படலை சிஸ்டர். ஏன்னா ஜீசஸ் சொல்றார் இல்லையா, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த மானிட மகனை தவிர வேற யாரும் விண்ணகம் ஏறி சென்றதில்லை. ஸோ நோபடி ஹஸ் கோன் டு ஹெவன் எக்ஸப்ட் ஜீசஸ். ஜீசஸ் போன அப்புறம் தான் ஹெவன் ஓப்பன் ஆகப்படுது. இப்போ ஏசு கிறிஸ்துலாம் ஒருத்தர் மோட்சத்துக்கு போகணும்னா அப்புறம் ஜீசஸ் தேவையில்லை. ஓகேங்களா? இதில் இன்னொன்று பேரடைஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது டெம்பரரியா. ஓகே, இது ஒரு காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம், அதில் போக வேண்டாம். ஆனால் ஆமாம், இப்போதைக்கு இறந்து போனவங்க மோட்சத்தில் இருக்காங்க, நம்ம பைபிளில் ப்ரூஃப் இருக்கு. திருச்சபை அப்படிதான் சொல்லிக் கொடுக்குது. இறந்து போனுடைய உடல் வந்து உயிர்த்தெழும். நீங்க வந்து 1 கொரிந்தியர் 15 ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, உலகம் முடியும் போது இயேசு பிதா மேலேருந்து வருவார். வரும்போது என்ன ஆகும், கூட ஏஞ்சல்ஸ் வர போறாங்க. அங்க மோட்சத்தில் இருக்கிற செயின்ஸோட சோல்ஸ் மட்டும் வரப்போகுது. ஏன்னா அவங்க சோல் தான் அங்கே இருக்குது. அப்போ உயிரோடு இருக்கிற நம்மளும் மோட்சத்துக்கு ஆழ்ந்த வழியில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இறந்து போனவங்க என்ன உயிர் தெழுவாங்க. எல்லோருடைய உடலும் ஒன்றாக இணையும். ஒரு கண்ணிமைக்கு நேரத்தில் இது நடக்கும்ன்றார். ஓகேங்களா? அப்போ பாடி தான் ரிசரெக்ட் ஆக போகுது தவிர சோல் ஏற்கனவே மோட்சத்தில் தான் இருக்குது. இஸ் இட் கிளியர் சிஸ்டர்? ஓகே, ஃபைன், குட். ஏன்னா பைபிளில் ஒரு இடத்துல நம்மளுக்கு வரிசையாக அப்படி போடல. அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால் என்ன ஆச்சு, உயிர்த்தெழுறதுக்கு முன்னால், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த மாதிரி இல்லை. பட் ஆனால் நீங்கள் எல்லா வேர்ட்ஸையும் கம்பைன் பண்ணும்போது இட்ஸ் வெரி கிளியர். இயேசு கிறிஸ்துவின் இறப்புக்கு முன்பாக எல்லா ஆத்மாவும் பாதாளத்தில் தான் இருந்தாங்க. ஓகே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போன அப்புறம் இல்லைன்னா நம்ம அன்னை மரியாதை பரலோக புறக ராக்கினின் முடி சுட்டுறோம் எல்லாம் சொல்கிறோம், எப்படி ஹெவனில் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க. பட் ப்ரூஃப் பைபிளில் இருக்குது, தட் இஸ் அ குட் திங். எபிரேயர் 12:22 கிளியராக சொல்லப்பட்டிருக்குது, இறந்த பரிசுத்தவான்கள் மோட்சத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவருடைய உடல் தான் 2ஆம் வருகையின் போது உயிர்த்தெழ போகுது. பிரைஸ் தி லார்ட். குட். முடிச்சிடலாமா? ஓகே. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். ஆண்டவரே, எல்லோரையும் அது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இதோ அன்னை மரியாளுடைய மேன்மையை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தியதற்காக நன்றி. மறைய பொருள்களை எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி. வாக்குத்தத்த பிழையை நீர் ஏன் உருவாக்கினீர் என்ற காரணத்தை அப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி. இதோ நாங்கள் ஜெபத்தில் கேட்கிற குரல் அனைத்தும் உம்மிடமிருந்து வருவதில்லை. அதை பகுத்தறியக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசும்பொழுது உம்முடைய குரலை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். என் நாடுகள் என் குரலை கேட்கும் என்று கூறினீரே, அப்பா உம்முடைய குரலை கேட்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். எங்களுடைய யார் யாருடைய காதுகள் இந்த ஸ்பிரிட் அந்த லிசனிங் கெப்பாசிட்டி அடைபட்டிருக்கிறதோ இயேசு கிறிஸ்து நாமத்தில் அது திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உன் குரலை கேட்கும் ஆடுகளாக எங்களை நீர் மாற்றி போடுமாறு ஜெபிக்கிறேன். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். தேங்க்யூ மை லார்ட். இதோ உங்களுடைய இருதயத்தை நீங்கள் விருத்த சேதனம் செய்யுங்கள் என்று கூறினீரே, அப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் எங்களுடைய இருதயத்தை விருத்த சேதனம் செய்திருப்பதற்காக நன்றி.
இதோ உங்களுடைய குரலை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பதற்காக நன்றி. மற்ற குரலிலிருந்து உமது குரலை பகுத்தறியக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ அப்பா. மாதாவோடு பரிந்துரை ஜெபிக்கும் பொழுது நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய கிருபையை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அதே நேரத்தில் அன்னை மரியாளை அப்பா உமக்கு இணையாக நாங்கள் எங்கேயாவது உயர்த்தியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். அந்த தவறை செய்யாத ஒரு ஞானத்தை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். தேங்க்யூ மை லார்ட். We ask this in the mighty name of Jesus. Amen. Praise the Lord. Amen. Praise the Lord. Amen. Praise the Lord. Praise the Lord. Okay. Praise the Lord. Thank you, brothers and sisters. Thank you, brother. Okay. Thank you, brother. Yes. ஒரு விண்ணப்பம் இருக்கு brother. சொல்லுங்க அதாவது சார். இந்த ரிச்சர்ட்ன்ற பிரதர் டுமாரோ ஈவினிங் 3:30 ஒரு எக்ஸாம் எழுத இருக்கார் ரிச்சர்ட்ன்றவர். Richard, அவர் okay. வந்து என்கிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்டிருந்தாரு, உங்ககிட்ட ஜெபிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கேன். ஏன்னா அவரு டாக்டரேட் பட்டணத்துக்காக நாளைக்கு ஒரு எக்ஸாம் 3 o'clock இருக்குன்னு சொல்லி இருக்காரு. அதனால ஜெபிக்கணும் பிரதர். அவர் வந்து ஃபேமிலி மேன், இன்னும் வேலைக்கு போகல, அதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் வேணும் சிஸ்டர். நீங்க ஜெபிக்கிறேன்னு சொல்லிங்களா? ஜெபிச்சா கிடைக்கும் சிஸ்டர். கண்டிப்பா கண்டிப்பா நான் ஜெபிக்கிறேன். ம். நீங்களும் அவருக்காக போடுங்க. சரி, நீங்க கேட்டீங்க. ஓகே, ரிச்சர்ட் இல்லையா? ஓகே. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். ஆண்டவரே, இந்த ரிச்சர்ட் என்ற சகோதரியை உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் எழுதுகிற அந்த எக்ஸாமை உமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். அப்பா, தான் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடிய கிருபை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். கேள்விகள் தெரிந்தவனாகவும் சரியான முறையில் அப்பா எழுதக்கூடிய ஞானத்தை அவருக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். எந்த ஒரு காரியமும் மறக்காமல் அப்பா நீரே நினைவூட்டும்படி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ. அன்றைய அவர் நினைப்பதற்கு மேலாக நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று அப்பா அந்த எக்ஸாமில் அவர் தேர்ச்சி பெற நீ கிருபை செய்யுமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். Okay sister, praise the Lord. Thank you brother. Thank you brother. God Praise the bless Lord. you. Praise the Lord. Okay, good night sisters. Thank you, brother. Praise the Lord. Thank you, praise the Lord.